நம்ம யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து இருக்குது. 2026 சட்டமன்ற தேர்தலில் டிவிகே வந்து வின் பண்ணிட்டு அப்புறமா வந்து விடுதலை சிறுத்தை கட்சி வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு வந்து கொடுத்தது. காங்கிரஸும் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு வந்து கொடுத்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இடதுசாரி கட்சிகளும் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு வந்து கொடுத்தது. ஸோ இப்போ வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாமக தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணிக்கு வந்து வரப்போகிறது அப்படிங்கிற செய்தி வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அதாவது வந்து விடுதலை சிறுத்தை கட்சி வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணியிலிருந்து வெளியே போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தொடர்ந்து வந்து விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன் அவர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு எகெயின்ஸ்டாக வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு எச்சரிக்கையும் வந்து கொடுத்துருக்காங்க. எப்போ வேணால் வந்து நான் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து பிரிந்து விடுவேன், கூட்டணி வந்து பிரிந்து விடும் அப்படிங்கிற எச்சரிக்கையும் வந்து திருமாவளவன் அவர்கள் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இன்னுமே வந்து அதிர்ச்சியாக வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ தமிழக வெற்றி கழகம் பாமகவை வந்து நாடி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. பாமக தமிழக வெற்றி கழகத்தோடு இணைந்து விட்டால் அது வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கும் சரி பாமகவுக்கும் சரி பெரிய பலமாகிவிடும். முக்கியமாக இப்போ 2 கோடி உறுப்பினர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இருக்காங்க. பாமக வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விட்டால் இனிமேல் இந்த உறுப்பினர்கள் சேர்க்கை அதிகமாவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இதனால் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளும் தமிழக மக்களும் செம ஹாப்பியில் வந்து இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா நியூஸும் தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.